பொண்ணை கொடுத்துட்டோம் அப்படின்னு இல்லாமல் திஸ் இஸ் லைக் யுவர் ஹோம் கிரவுண்ட். இந்த பேஸ் எப்பவுமே உனக்கு இருக்கும். உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தால் யூ கேன் கம் பேக், we are there for you அப்படின்னு ஒரு ஃபேமிலி ஒரு சப்போர்ட் கொடுக்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா செக்ஷுவல் டார்ச்சர் ஏன் பெண்கள் வந்து இந்த இடத்துல நோன்னு சொல்கிறதுக்கே தயங்குறாங்க? இது பேச ஆரம்பித்தா இட் கோஸ் மோர் இன்டு a concept called marital rape. இன்னொன்று ஏன் விமென்னால நோ சொல்ல முடியலன்னா எஸ்ன்னு சொல்லவும் முடியாது. நம்ம ஊரில் எஸ்னாலும் நோ தான், நோனாலும் நோ தான். ஸோ எஸ்ன்னு ஒரு கான்செப்டே இல்லை நமக்கு ஃபேமிலி சப்போர்ட்டிவாக இருக்கிறது. பிகாஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சொன்னாங்க அந்த பொண்ணு வந்து கார் ஓட்டிகிட்டு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்திருக்கலாம், இல்லை போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த மாதிரி நிறைய பேர் ஆக்சுவலாக பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா at the end of the day நம்ம என்ன பண்ணாலும் நம்மளை தப்பாக தான் நினைக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சிச்சு. there is no way you can have a good name and get out of this. I think we should develop a courage to be disliked, especially as a woman. இப்போ இந்த பொண்ணுமே சொல்லியிருப்பாங்கல்ல எனக்கு இதெல்லாம் நடக்குது. பிகாஸ் I saw some videos where சாப்பாடு கூட ஒழுங்காக போட மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருந்திருக்கு. டாய்லெட் போனால் பின்னாடியே போகிறது என்ன மாதிரியான மைண்ட் செட் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல. பிகாஸ் இதெல்லாமே அவங்க சொல்கிறத தாண்டி ஃபேமிலி மெம்பர்ஸே சொல்கிறாங்கன்னும் போது they already know about it. தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். வணக்கம் டாக்டர். வணக்கம். ரித்தன்யாவுடைய வழக்கு ரீசெண்டாக நம்ம பார்த்துருப்போம். வரதட்சணை கொடுமையினால் அவங்க இறந்து போயிருக்காங்க, தற்கொலை பண்ணிட்டு. இந்த வழக்கை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா ஒரு சைக்காலஜிஸ்ட்டாக அவங்களுடைய மென்டல் ப்ரெஷர் எந்த மாதிரி இருந்திருக்கும், என்ன மாதிரியான சொசைட்டல் ப்ரெஷர் அவங்களுக்கு இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன். ஸோ என்ன மாதிரியான விஷயங்களை கோத்ரூ பண்ணி கடைசியாக சூசைட் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க எடுத்திருப்பாங்க கையில். யாருமே நமக்காக இல்லை அப்படின்ற ஒரு ஃபீலிங்கில் அந்த பொண்ணு அந்த நேரத்தில் தள்ளப்பட்டிருக்கிறதுனால அந்த முடிவு எடுத்திருக்காங்க இல்லையா? ஸோ வாட் ஆட்ஸ் அப் டு திஸ்ன்னு பார்த்தா ஐடியல் சுச்சுவேஷன் ஒன்று இருக்குது. ஐடியலாக ஃபஸ்ட்டு யாருமே அப்படி ஒரு மேரேஜ்குள்ளே போகக்கூடாதுன்னா ஆனால் நம்ம கையில் இல்லை. பிகாஸ் மென் ஆர் சம்டைம்ஸ் வெரி ஸ்மார்ட், த ஃபேமிலி இஸ் ஆல்சோ இன் ஆன் இட். அதனால் வந்து ஒரு வேளை ஃபஸ்ட்டு ஐடியல் சுச்சுவேஷன் அந்த மாதிரி ஒரு பேட் ஃபேமிலிலையோ பேட் மேரேஜ்லேயோ மாட்டாமல் இருக்கிறது. பிகாஸ் அது டவுரி மட்டும் கிடையாது. அண்ட் டவுரியுமே இப்போதைக்கு முடிகிற மாதிரி தெரியல. பிகாஸ் எல்லார் வீட்லேயும் எப்படி இருக்குன்னா, நான் என் தங்கச்சிக்கு செஞ்சேன், நான் என் பொண்ணுக்கு செஞ்சேன், ஸோ வீட்டுக்கு வர பொண்ணுக்கும் செய்கிறாங்க அப்படின்னு நான் செஞ்சேன்ல அவங்களும் செய்கிறாங்கன்றது வந்து ஒரு மாதிரி ட்ரா பண்ணிடுறாங்க. அதனால there is no way that அது எண்ட் ஆகிற மாதிரி தெரியல. ஸோ ஒருவேளை அப்படி ஒரு பேட் ஃபேமிலிலையோ சுச்சுவேஷனோ நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அதுவே ஃபஸ்ட் ஐடியல் சுச்சுவேஷன் கிடையாது. ரெண்டாவது தி ஒன்லி பீப்புள் ஹூ கேன் ஆக்சுவலி ஹெல்ப் யூ ஆர் யுவர் பேரண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ பேரண்ட்ஸ் சப்போர்ட் ஆக்சுவலி இந்த ஒரு கொரியன் ட்ராமா கூட இருக்கும், when life gives you tangerines சொல்லிட்டு. அதில் வந்து ரொம்ப அந்த அப்பா கேரக்டர் தான் ஆப்வியஸ்லி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து கல்யாணத்தப்ப கூட சொல்லுவார், உனக்கு பிடிக்கலன்னா நீ வந்துடு, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்போவுமே வீட்டில் இருக்கவங்க வந்து இந்த நிறைய நம்ம ப்ராக்டிசஸ்மே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை கொடுத்து அனுப்புகிற மாதிரி, நீ இன்னொரு வீட்டு பொண்ணு அப்படின்னு கொடுத்து அனுப்புகிற மாதிரி ப்ராக்டிசஸ் வந்து இது வந்து நம்ம மனசுக்குள்ளே ரொம்ப நாளாகவே விதைச்சிடுறாங்க. கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி நாங்கள் பொண்ணை கொடுத்துட்டோம் அப்படின்னு இல்லாமல் திஸ் இஸ் லைக் யுவர் ஹோம் கிரவுண்ட். இந்த பேஸ் எப்போவுமே உனக்கு இருக்கும். உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தால் யூ கேன் கம் பேக், we are there for you அப்படின்னு ஒரு ஃபேமிலி ஒரு சப்போர்ட் கொடுக்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு அந்த பொண்ணு கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு. பட் நோபடி ஆக்சுவலி மேட் தட் இது. ஸோ கண்டிப்பாக செகண்ட் விஷயம் ஃபேமிலி சப்போர்ட்டிவாக இருக்கிறது. பிகாஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சொன்னாங்க அந்த பொண்ணு வந்து கார் ஓட்டிகிட்டு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்திருக்கலாம், இல்லை போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த மாதிரி நிறைய பேர் ஆக்சுவலாக பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில ஃபேமிலிஸ் ட்ரஸ்ட் மீ போய் அந்த பையன் வீட்டுக்கே திருப்பி அந்த பொண்ணு போய் விட்டுருவாங்க. ட்ரூ, ரித்தன்யா கேஸ்லேயே நடந்திருக்குல்ல. ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 டைம்ஸ் அவங்கள கொண்டு போய் விட்டுருவாங்க. அதை விட மோசமாக ஒன்று என்ன பண்ணுவாங்கன்னா, பிகாஸ் பொண்ணு வீட்டு சைடுனாலே நம்ம கொஞ்சம் இறங்கி போகணுன்ற ஒரு மனப்பான்மை இருக்கிறதுனால there have been cases when the girl's dad will actually even fall on the feet of these in-laws. என் பொண்ணு திருப்பி ஏற்றுக்கவே மாட்டாங்க. அது அந்த பொண்ணுக்கு எவ்வளோ மோசமாக இருக்கும். அந்த அப்பா அம்மாவை பொறுத்த வரைக்கும் நான் என் பொண்ணுக்காக செஞ்சேன், நான் நல்லா அப்பான்னு தோணிடும். அந்த பொண்ணுக்கு அது ரொம்ப வலியாக இருக்கும்ல, எங்கள் அப்பா அம்மாவை நான் இவ்வளோ இறக்கிட்டேனே அப்படின்ற ஒரு வலி வந்து கில்ட் ஆயிரும் மறுபடி. ஸோ என்ன ஆனாலும் நம்ம திருப்பி போய் விட்டுருவாங்க, யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்கன்னும் போது தட் இஸ் த இன்னும் மோசமான ஹெல்ப்லெஸ்னஸ். யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ரெண்டாவது இது, இப்படி ஒரு வேளை மாட்டிக்கிட்டிங்கன்னா ஹேவிங் அ சப்போர்ட்டிவ் ஃபேமிலி இஸ் வாட் வில் ஆக்சுவலி சேவ் யூ ஃப்ரம் த சிச்சுவேஷன். இல்லை என் பொண்ணு இப்படி ஒரு முடிவு எடுக்கிற ஆள் கிடையாது, அவள் எடுத்தானா நான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு யாராவது அவங்க வீட்டில் இருக்கவங்க நிற்கணும்.
ஸோ இது ரெண்டுமே இல்லை. அப்படி ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டீங்க, சப்போர்ட்டிவ் ஃபேமிலியும் கிடையாதுன்னும் போது ஐடியல் சுச்சுவேஷன் இஸ் அவுட் ஆஃப் த பிக்சர். கரெக்டாக? இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணாலும் எந்த ஒரு இன்னும் இதுவுமே இல்லாமல் க்ளீனாக வெளியில் வர முடியாது. தட் இஸ் அவுட் ஆஃப் த பிக்சர். ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ யோசிச்சு பாருங்க, யார் பேரை காப்பாற்ற போகிறோம்? இப்போ நம்ம வந்து லைக் டேக்கிங் அ டெசிஷன் லைக் தட், நம்ம யாரோட பேரை காப்பாற்ற போகிறோம்? அப்பா அம்மா பேரை காப்பாற்றுறதுக்காக நான் இப்படி பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு நினச்சா, அப்பா அம்மாவை பற்றி எல்லோரும் எப்படி பேசுகிறாங்க? எல்லோரும் தப்பாக தான் பேசுகிறாங்க. யாருமே வந்து சூப்பர் அப்பா அம்மா அப்படின்னு நினைக்க போகிறதில்ல. ஸோ அப்பா அம்மா பேரை காப்பாற்ற முடியாது. நம்ம பேரை காப்பாற்றிக்க முடியுமா? நம்மளை தப்பாக நினைக்க மாட்டாங்களான்னா, இப்பயும் ஈவன் ஆஃப்டர் ஆல் திஸ் தேர் ஆர் சோ மெனி ஸ்பெக்குலேஷன்ஸ். சில பேர் வந்து அவங்களை கோழன்னு சொல்கிறாங்க, சில பேர் வந்து நீ இது பண்ணிடலான்னு சொல்கிறாங்க, சில பேர் வந்து நிஜமாக அந்த ஒருவனுக்கு ஒருத்தி இந்த டைலாக்லாம் பேசுகிறாங்க. ஸோ ஸ்பெக்குலேஷன்ஸ் இருக்க தான் போகுது. ஸோ யாருமே சூப்பர் பொண்ணுன்னு மட்டும் நிறுத்த போகிறது இல்லை. அப்போது நம்ம பேரையும் நம்மளை காப்பாற்றிக்க முடியாது. ஸோ யார் பேரையும் காப்பாற்ற முடியாதுன்ற சுச்சுவேஷனில் இன்னொன்று பாருங்கள், இன்னும் எவ்வளோ நாள் இவங்களை பற்றி பேச போகிறாங்க? கொஞ்ச நாள் ஆல் திஸ் வில் ஃபேட் அவே, வேர்ல்டு வில் மூவ் ஆன். ஸோ திஸ் இஸ் த வேர்ல்ட் வி ஆர் லிவிங் இன் அப்படின்னும் போது இட் இஸ் நாட் ரியலி வர்த் டேக்கிங் தட் டெசிஷன் ஃபார் சச் பீப்புள். அதனால் அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம என்ன பண்ணாலும் நம்மளை தப்பாக தான் நினைக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. தெர் இஸ் நோ வே யூ கேன் ஹாவ் அ குட் நேம் அண்ட் கெட் அவுட் ஆஃப் திஸ்னா. ஐ திங்க் வி ஷுட் டெவலப் அ கரேஜ் டு பி டிஸ்லைக்ட், எஸ்பெஷலி ஆஸ் அ உமன். ஓகே, என்னை தப்பாக நினச்சிட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு தைரியம் வந்து வெளியில் வந்தால் மட்டும்தான் ஆக்சுவலாக வெளியில் வர முடியும். ஓகே, பட் அந்த ஒரு போல்டான டெசிஷன் எடுக்கிறதுக்கு எல்லாரும் ரெடியாக இருக்காங்களா? இந்த சொசைட்டி நம்மளை எங்கே வச்சிருக்கு அப்படின்றது அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி கிடையாது. சில பேர் வந்து தே ஆர் எக்ஸ்பெக்டிங் தேர் பேரண்ட்ஸ் வேலிடேஷன். இப்போ சின்ன விஷயம், எத்தனை பேர் அவங்க அப்பா அம்மா சொல்கிற சப்ஜெக்டை எடுத்து படிச்சிருக்காங்க? சில பேருக்கு மட்டும்தான் அவங்களுக்கு அது பிடிக்கலன்னு சொல்லிட்டு, இல்லை எனக்கு இது பிடிக்கல, நான் வேறு சப்ஜெக்ட் படிக்கிறேன்னு ஒரு ஸ்ட்ரீமை மாற்றுறதுக்கே தைரியம் இருக்குது. நிறைய பேர் எங்கள் அப்பா அம்மா சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிற படிப்பே படித்து பிடிக்காத வேலையை செய்கிறவங்களும் இருக்காங்க. கரெக்டாக? அப்படி ஒரு பர்சனுக்கு கெட்டிங் அவுட் ஆஃப் அ மேரேஜ் அப்பா அம்மாவை தாண்டி இது எவ்வளோ பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க. இல்லை, இப்போ நான் இந்த விஷயத்துலேயே கேட்குறேனே, ரித்தன்யாவுக்கு வந்து படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்திருக்கு. அதை தாண்டி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னும் போது மேபி ஹையர் ஸ்டடீஸாக இருக்கலாம், இல்லை அப்ராடுக்கு போகணும்னு நினச்சிருக்கலாம், என்னவா வேணால் இருந்திருக்கலாம். ரித்தன்யா மட்டும்னு கிடையாது, இந்த மாதிரி படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கோ, இல்லை வந்து கரியர் லெவலில் நான் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கோ, கல்யாணம் பண்ணிவிட்டு நீ என்ன வேணால் பண்ணுமா அப்படின்னு சொல்கிற சொசைட்டியில் தானே நம்ம இருக்கோம். ஃபேமிலி ப்ரெஷரே அது இருக்குல்ல. ஸோ என்னெல்லாம் பண்ணால் இதெல்லாம் சரியாகும்? ஃபஸ்ட்டு திங், அந்த மாதிரி ப்ரெஷரை ஃபேமிலி பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் டேக் திஸ் ஆஸ் அ லெசன் அண்ட் ஸ்டாப் டூயிங் தட். இது ஃபேமிலிஸாக மாறணும். இல்லை ஃபேமிலி இப்படி தான் இருக்காங்க அப்படின்னும் போது இந்த ப்ரெஷர் வந்து நிறைய பேருக்கு இருந்திருக்கலாம். கரெக்டாக? நிறைய விமனுக்கு இந்த ப்ரெஷர் இருக்குது. ஆனால் எல்லா விமனும் இந்த ப்ரெஷருக்கு ஒரே மாதிரி ரியாக்ட் பண்ணுறது கிடையாது. சில பேர் வந்து அதையும் தாண்டி இல்லை எனக்கு இது வேண்டான்னு தெளிவாக நிற்கிறாங்க. ஸோ அதான் நான் சொன்னேன், ஒன்று ஃபேமிலி சப்போர்ட்டிவாக இருக்கணும், இல்லை நம்ம வந்து ஓகே லைக் அவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சாலும், நம்ம கொஞ்சம் வந்து டீவியண்ட்டாக இருக்கும், ரிபெல்லாக இருக்கும்னு நினச்சாலும், இஃப் யூ நோ இட் இஸ் ரைட், யூ ஹேவ் டு ஸ்டாண்ட் அப் ஃபார் யுவர் செல்ஃப் அண்ட் தட் கம்ஸ் வித் அ காஸ்ட். யூ வில் நாட் பி லைக் பை எவ்ரிபடி. பட் அது ஓகேனா அதை எடுத்தாகணுமே தவிர்த்து அந்த தைரியம் எந்த தைரியம்னா, எந்திரிச்சு வெளில வர்றது வந்து தைரியம் கிடையாது. வெளில வந்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய ட்ராமாவே நடக்கும். அந்த ட்ராமாவை ஃபேஸ் பண்ணுறதுக்கான தைரியம் வேணும் ஆக்சுவலி. ஓகே, ஆனால் இப்போ சரி ஓகே, கல்யாணம் பண்ணிவிட்டு சக்ஸஸ் பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க, அது அப்படியோ நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் சூஸ் பண்ணுற பார்ட்னரோ இல்லை பார்ட்னரோட ஃபேமிலியோ கரெக்டாக தான் இருக்காங்கன்னு நம்மளால நம்ப முடியல. ஏன்னா இப்போ அவங்களோட ஃபேமிலியிலேருந்து நிறைய பேர் இன்டர்வியூஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க, ரித்தன்யா ஃபேமிலியிலேருந்து. அதெல்லாம் பார்க்கும்போது அப்படி தாங்கினார் எங்கள் அக்காவை அப்படின்னு அவங்க தம்பி சொல்கிறதா இருக்கட்டும், மாப்பிள்ளை நல்லபடியாக தான் பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறதா இருக்கட்டும், எல்லாமே இவங்ககிட்ட நல்லவங்க மாதிரி நடித்து ரித்தன்யாவுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கொடுமைகளை கொடுக்கணும்? அப்போ அவங்களோட மென்டல் ஸ்டேபிள்னஸ் எந்த அளவுக்கு இருந்திருக்கு? யாருமே நம்மளை நம்பலை, நம்ம தான் ஏதோ இமேஜின் பண்ணுறோமான்ற அளவுக்கு அவங்களுக்கே அவங்க மேலே டவுட் வர்றதுக்கு கூட இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஏன்னா தட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் கேஸ் லைட்டிங் தட் குட் ஹேவ் பொட்டென்ஷியலி ஹேப்பன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கேட்டிங்க தெரியுமா, எப்படி வந்து பார்ட்னரை வந்து அப்படி நல்லவங்களான்னு பார்த்து எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு. நிறைய மெத்தட்ஸ் இருக்குது நம்ம வந்து நல்லவங்களான்னு பார்க்குறதுக்கு. பட் எல்லாமே கண்ணில் படுற அளவுக்கு தானே பார்க்க முடியும், அதுக்கு மேலே தேடி பார்க்க முடியாதுல்ல. ஸோ அதுக்கு மேலே ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம கல்யாணம் பண்ணுறோம். ஸோ கல்யாணன்றதே ஒரு நம்பிக்கையில் பண்ணுற ஒரு விஷயந்தான். பட் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் எவ்வளோ வேணால் ஒரு மாப்பிள்ளையோ அவங்க ஃபேமிலியோ நல்லவங்க நம்புங்க. ஆனால் அதை பற்றி அதுக்கு எதிராக ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் வந்ததுன்னா, இல்லை நான் நினச்சது தான் கரெக்டு
அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவை மாற்றிக்காமல் இருக்கக்கூடாது. ஓகே. பட் ஆனால் அரேஞ்ச் மேரேஜ்னு வரும்போது பேரண்ட்ஸ் தான் எல்லாமே பார்க்குறாங்க அப்படின்ற சுச்சுவேஷன்லாம் இருக்குது. பட் டிவோர்ஸ் அப்படின்ற விஷயம் வரும்போது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்குது, பிரச்சனை இருக்குது, ஹேண்டில் பண்ண முடியல அப்படிங்கிறத தாண்டி டவுரிக்காகவே நிறைய டிவோர்ஸ்லாம் நடக்குது, ரீசெண்டாக பார்க்க முடியுது. அண்ட் அதனால் சூசைட்ஸும் நிறைய பார்க்க முடியுது. இப்போ ரித்தன்யா வழக்கு மாதிரி கம்ப்ளைண்ட் ஆகாத வழக்குகள் எவ்வளோ இருக்குது, இறக்காமலே கம்ப்ளைண்ட் போய்கிட்டு இருக்க வழக்குகள் இருக்குது, நம்ம கண்ணுக்கு தெரியாது. பட் இது எல்லாத்தையும் எப்படி மேனேஜ் பண்ணலாம், எப்படி ஹேண்டில் பண்ணலாம் விமன்? நான் வந்து பர்சனலாக நிறைய கிளைண்ட்ஸ் பார்த்துருக்கேன். மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ்னு ஒரு விஷயம் வரும்போதே நம்மளை யாருமே வந்து இது கரெக்டான டெசிஷன் அப்படின்னு சொல்ல போகிறது கிடையாது. ஓகேவா? ஏன்னா நோபடி ஹேஸ் வாக்ட் யுவர் ஷூஸ். உங்களுக்கு தான் தெரியும் அங்கே என்ன ஆச்சு, உங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் நிறைய பேர் சொல்கிறாங்க படித்த பொண்ணு திமிரு, ஷீ வில் வாக் அவுட் ஆஃப் அ மேரேஜ். ஐ ஹேவன்ட் சீன் எனிபடி, நோ மேட்டர் ஹவு பவர்ஃபுல் தே ஆர், ஹவு சக்ஸஸ்ஃபுல் தே ஆர், ஹவு எஜுகேட்டட் தே ஆர், ஹவு பியூட்டிஃபுல் தே ஆர், அப்படியெல்லாம் தே டோன்ட் வாக் அவுட் ஆஃப் அ மேரேஜ். யாருக்குமே அது வந்து பொம்மை கல்யாணம் கிடையாது. எல்லாருக்கும் ட்ரை, அதுக்கப்புறமா தான் ஒரு வழியே இல்லைன்னு தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நிறைய பேர் நான் பார்க்குறேன் அப்பா அம்மா சப்போர்ட்டிவாக இருக்கிறது கிடையாது. இதே மாதிரி அப்படியே லிட்டரலி எப்படி ஆகிடும்னா ஹோல் ஃபேமிலியை அந்த பொண்ணை ஒதுக்கி வச்சுருவாங்க. அப்பா அம்மா பேச மாட்டாங்க, தம்பி தங்கச்சி பேச மாட்டாங்க, எல்லாருமே பேசாமல் அந்த பொண்ணை ஒதுக்கி வச்சுருவாங்க டிவோர்ஸ் கேட்டதுனால. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க சொந்த பொண்ணு மேலேயே. இதெல்லாமும் ஃபேமிலிஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு புரியுதா? ஸோ நீங்கள் வந்து இப்படி ரிப்போர்ட் ஆகி இந்த மாதிரி இருக்க கேஸ் இப்படின்னா அந்த மாதிரியும் நிறைய பேர் இருக்காங்க. ஓகேவா? ஸோ லைக் தெர் ஆர் டிஃப்ரெண்ட் வேஸ் திஸ் குட் ஒர்க் அவுட். ஸோ ஃபஸ்ட்டு திங் பேரண்ட்ஸ் சப்போர்ட்டிவாக இருக்கணும். ஓகேவா? டவுரிக்காக பண்ணுறதுன்றது அது வந்து லைக் ஃபஸ்ட்டு நான் டவுரி வந்து ஐ டோன்ட் திங்க் இட் கேன் அப்சல்யூட் ஜீரோ ஆகுது, இப்போதைக்கு நடக்காதுன்றது தெரியுது. ஆனால் அட்லீஸ்ட் அந்த மாதிரி கேட்டு வாங்காமையாவது இருக்கலாம். இல்லை எவென்ச்சுவலி என்ன சரி, அதுவும் முக்கியமாக அவங்களாம் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே பொண்ணு ஒரே பையனாக தான் இருப்பாங்க. ஆனாலும் அடிச்சுப்பாங்க, இந்த மாதிரி நடக்கும். ஸோ அது வந்து இட்ஸ் ஜஸ்ட் அ மெட்டீரியலிஸ்டிக் மைண்ட் செட். அண்ட் மேபி அவங்க ரொம்ப கால்குலேட்டிவாக கூட கல்யாணம் பண்ணிடலாம். கல்யாணம் பண்ணும்போதே இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா இதெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று வந்து இந்த ஹோல் நம்ம ரிச்சுவல்ஸ்லாமே பாருங்களேன், அந்த பூ வைக்கிறதெல்லாம் நடக்கும்ல, அப்போயுமே வந்து எல்லாரையும் கூப்பிட்டு நான் இதெல்லாம் போடுறேன், நீங்கள் அதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரதற்கையும் பேசி சாட்சியெல்லாம் பண்ணுறாங்கல்ல. அந்த கஷ்டம் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு எப்படி இன்னொரு என்டைட்டில்மெண்ட் ஆயிடுது. எனக்கு வர வேண்டியது தானே, அவங்களுக்கு புரியுதா? அவங்களுக்கு எப்படின்னா அது என்னோடது, எனக்கு வர வேண்டியது, நீ என்னோடதுன்னு எல்லாரும் கூட சொல்லிட்டேன், என்னோடது எனக்கு கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு மைண்ட் செட் வந்துடுது அவங்களுக்கு. அண்ட் பெண்களை வச்சிருக்க பேரண்ட்ஸே அதனை யோசிக்கிறாங்க, இது எங்களோட கடமை, சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. எஜுகேஷனுக்கு செலவு பண்ணுங்க அப்படின்னா அதுக்கு யோசிக்கிற ஃபேமிலிஸ் இன்னைக்கு வந்து கல்யாணத்துக்கு சேர்த்து வைக்கணுங்கிறதுல ரொம்ப கீனாக இருக்காங்கல்ல. கண்டிப்பாக. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம், நகையை வந்து பொண்ணு நகையை அவங்க வச்சுக்க முடியாது, மாமனார் மாமியார் கிட்ட கொடுத்து அவங்க லாக்கரில் வைக்கணும். அதுக்கு என்னென்னலாம் ரீசன் சொல்லணும்னு சொல்லுவாங்க. சேஃப்டி கிடையாது, அங்கே தான் இருக்கணும், இங்கே தான் இருக்கணும், அந்த மாதிரி. அதே மாதிரி பொண்ணு பேரில் இருக்க சொத்து என்னன்னு அவளுக்கே தெரியாது. அப்பா அம்மாவும் பொண்ணு பேரில் இருக்க சொத்தை பற்றி இன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. ஹஸ்பண்டும் வந்து அவங்க பேர்லேயே வாங்கிப்பாங்க. இல்லைன்னா ஒய்ஃப் பேரில், நிறைய பேர் ஒய்ஃப் பேரில் என்ன சொத்துச்சுன்னா ஒய்ஃபுக்கே தெரியாது. பிகாஸ் என்னென்னா இந்த பேப்பரில் கையெழுத்து போடுன்னா போட்டுருவாங்க ஒய்ஃப்ஸ். அவங்களுக்கு என்ன இருக்குது என்ன இல்லை அந்த ஃபினான்ஷியல் நாலேஜ் சுத்தமாக விமனுக்கு கொடுக்கறதே கிடையாது. புரியுது அவங்களுக்கு? ஸோ அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா அவங்க சொத்துக்கு அவங்களே ஒரு பினாமி ஆகிடுறாங்க. அவங்க பேரில் தான் இருக்கும், பட் ஆனால் டெக்னிக்கலி அவங்க ஒரு பினாமி மாதிரி தான். எவ்ரி திங் மூவ்ஸ் அரவுண்ட் தெம். கொடுக்கறது வாங்குறது எல்லாமே அவங்க நடுவில் இருப்பாங்க, அவ்வளோதான். அப்படி ஆகும்போது இது வந்து நம்ம ஒரு சின்ன ப்ராப்ளமாக பார்க்காம இது ஒரு ஸ்பைரலான எஃபெக்ட் நிறைய விஷயத்தினால இங்கே. இந்த விஷயத்தில் ரித்தன்யா கொஞ்சம் கரெக்டாக இருந்திருக்காங்கன்னு தோணுச்சுல. ஜுவல்ஸ் எல்லாம் இந்த இடத்துல கரெக்டாக வச்சிருக்கேனா அப்படிங்கிறத அந்த ஆடியோ நோட்டில் சொல்கிறாங்கல்ல. ஆமாம், பட் ஆனால் வந்து அந்த இடத்துல அவங்கக்கிட்ட தான் இருக்குது. பட் இப்போ என்னென்னா இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் அந்த ஜுவல்ஸ் எங்கே இருந்தால் என்னன்ற அளவுக்கு போயிடுது இல்லை. லைக் தட் ஹேஸ் டேக்கன் அ பேக் சீட் நோ. புரியுதா? அதனால் ஸோ த ஹோல் திங் அபவுட் டவுரி அண்ட் எவ்ரி திங் ஒன்றும் சென்ஸ் ஆஃப் என்டைட்டில்மெண்ட், எனக்கு வர வேண்டியதுன்னு ஆயிடுது. இன்னொன்று அந்த பொண்ணு எடுத்துகிட்டு போகிறதும் அந்த பொண்ணுக்கிட்ட இருக்க முடியாது, மாமனார் மாமியார் கிட்ட கொடுக்க வேண்டியதாக ஆயிடுது. ஸோ அதே மாதிரி சில பேர் வந்து இப்படி கூட எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. லைக் எனக்கு வந்து என் மாமனார் வந்து ஒரு பிஸ்னஸ் செட் பண்ணி தரணும். லைக் இட் சம்டைம்ஸ் இட்ஸ் நாட் மெட்டீரியலிஸ்டிக், சம்டைம்ஸ் இட்ஸ் பிகர் தென் தட். சம்டைம்ஸ் தே எக்ஸ்பெக்ட் திங்ஸ் லைக் எனக்கு வந்து ஒரு வீடு வாங்கி தரணும், பிஸ்னஸ் செட் பண்ணி தரணும், அவங்களோட வாழ்வாதாரத்தையே அமைச்சு தரணும்னு நினைக்கிறாங்க இன்லாஸ். அப்போ நீ என்னதான் பண்ணுவேன்? அண்ட் இட்ஸ் வெரி நார்மலைஸ். உங்களுக்கு புரியுதா? நம்ம வந்து அதை ஒரு வெக்கப்பட்டுலாம் கேட்க மாட்டேங்கிறாங்க, ரொம்ப தைரியமாகவே எல்லாத்தையுமே கேட்குறாங்க.
தே வெரி ஷுர் அபவுட். புரியுது. அண்ட் டார்ச்சர்னு வரும்போது டவுரி, ஃபிசிக்கல் டார்ச்சர், வைலன்ஸ் எல்லாம் தாண்டி செக்ஷுவல் டார்ச்சர், ஏன் பெண்கள் வந்து அந்த இடத்துல நோன்னு சொல்கிறதுக்கே தயங்குறாங்க? நோ, இது வந்து ஒரு நோன்னு சொல்கிறதுக்கான இடம் இது. ஆக்சுவலாக நான் இது பேச ஆரம்பித்தா இட் கோஸ் மோர் இன் டு கான்செப்ட் கால் மேரிட்டல் ரேப், வேர் ஈவன் இன்சைட் அ மேரேஜ் இஃப் சம்படி இஸ் நாட் ஓகே வித் இட், இட் இஸ் ஸ்டில் மேரிட்டல் ரேப் தான் ஈவன் இன்சைட் மேரேஜ். ஸோ அது ஒரு தனி ப்ராப்ளமாகவே போகும். இன்னொன்று ஏன் விமன்னால நோ சொல்ல முடியலன்னா, எஸ்ன்னு சொல்லவும் முடியாது நம்ம ஊரில். புரியுதா? எஸ்னாலும் நோ தான், நோனாலும் நோ தான். ஸோ எஸ்ன்னு ஒரு கான்செப்டே இல்லை நமக்கு. புரியுதா? லைக் எப்போவுமே பொண்ணுங்க நோ தான் சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு மைண்ட் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நீ நோ வந்து சீரியஸாகவே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க யாருமே. புரியுதா உங்களுக்கு? தட் இஸ் ஹவ் விமென் யூஸ்வலி ஆர் அப்படின்ற மாதிரி பண்ணிடுறாங்க. ஸோ ஐ திங்க் ஈவன் இன்சைட் அ மேரேஜ்ன்றதை தாண்டி ஒரு உமனுக்கு வந்து அந்த ஒரு இன் ஹர் செக்ஷுவல் லைஃப் வாட் ஷி வாண்ட்ஸ், வாட் ஷி டசன்ட் வாண்ட், வென் ஷி வாண்ட்ஸ், இது எதுவுமே வந்து அவகிட்ட பவரே கொடுக்காத மாதிரி ஆக்கிடுறான். அவன் அந்த பவர் எடுத்துக்கிட்டானா யூனோ வேர் இட் கோஸ் இன் டு ஸ்லட் ஷேமிங் அண்ட் அவள் கெட்டவன்னு ஆக்கிடுவாங்க. ட்ரூ ட்ரூ. ஸோ அது ஒரு அதான் சொன்னல, இதெல்லாம் நம்ம தாண்டி அது பண்ணணும்னா நம்ம சில பேருக்கு பிடிக்காம போகும். அதை நம்ம ஏற்றுக்கணும். அந்த கரேஜ் டு பி டிஸ்லைக்டு வந்தால் மட்டும்தான் இது நம்மளால் வந்து எதிர்த்து அது பண்ண முடியும். இல்லை நம்ம எல்லாருக்கும் நம்ம குட் கேர்ளாக இருக்கணும், நம்ம அப்பா அம்மா மேலே காப்பாற்றணும்னு காப்பாற்றணும்னு நினைக்கிற வரைக்கும் இது ரொம்ப கஷ்டம் தான் ஆக்சுவலாக இது உள்ளே இருந்து இது பண்ணுறதுக்கு, அன்லெஸ் யூ ஹேவ் சப்போர்ட்டிவ் பேரண்ட்ஸ். ஓகே, ஸோ நிறைய விஷயங்களை தெளிவாக சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. அறுவை சிகிச்சையில்லா குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்